வட மாவட்டம் எருதுகட்டு வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழானா எருதுகட்டு. இந்த வீடியோ பதிவில் லாவண்யா எக்ஸ்பிரஸ் காடுவெட்டியார் காளையோட முழு வரலாறு தான் பார்க்க போகிறோம். லாவண்யா எக்ஸ்பிரஸ் வட மாவட்டம் எருதுகட்டில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அணினா லாவண்யா எக்ஸ்பிரஸ். படைபலம், அன்பு சாம்ராஜ்யம். வேலூர் மாவட்டம் பூங்குளம் லாவண்யா காடுவெட்டி குரு காளையோட முழு வாழ்க்கை வரலாறு தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த ஊர், உங்களுக்கு பிடிச்ச காளை பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மருதநாயகி குரூப் சொல்லிட்டு காடுவெட்டியார்னு வந்தது. இந்த மாடு வந்து ஆக்சுவலாக நாங்கள் வாங்குறதுக்காக இங்கே வரலைங்க. ஃப்ரெண்டு வந்து இங்கே இருக்கட்டேண்ணா அமுச்சு விட்டாப்புல. அவர் பேருங்க? அவர் வினோத். மருதநாயகம் காடுவெட்டியார்னு விடுவாங்க. மருதநாயகி குரூப்ஸ்லேருந்து வந்த மாடு தான் இது. கர்நாடகா ஸ்டேட் ஆவேரியில் பண்டிகையில் ஓடி இந்த மாடு அங்கே கொடுகல்லி பைல்வான்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. பண்டிகையில் ரொம்ப ஃபேமஸான மாடு தான் அங்கே. 2022 பெரியகரம் திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு கொண்டு வராங்க. காளை உரிமையாளர் பேர் வினோத்குமார். பெரியகரம் மருதநாயகம் குரூப்ஸ் காளை உரிமையாளர் வினோத்குமார். வாங்கிட்டு வந்து முதல் வீதி நம்ம ஜம்னாமுத்தூர் மலைக்கு மேலே விடுறாங்க. முதல் சுற்று வெளிவட்டும் போது 10 கிலோமீட்டருக்கு மேலே காட்டு வழியில் போயிடுது. அப்போ தான் பேர் வைக்கிறாங்க காடுவெட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எடுத்துகிட்டு போகிற எல்லா ஸ்ட்ரீட்லையுமே நல்ல ஒரு ரன்னிங்கு. கம்பல்சரி ஒரு 10-15 பரிசு வெற்றி பெறும். மூக்கனூர், கரிசநாயக்கம்பட்டி, கண்ணண்டள்ளி, மாரநடியிலலாம் நல்ல ரன்னிங்கு, நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு இவங்களுக்கு. மருதநாயகம் குரூப்ஸ் உரிமையாளர் வினோத்குமார் அண்ணாவும் லாவண்யா குரூப்ஸ் உரிமையாளர் பிரபாகரன் அண்ணாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. 2023 ஆண்டு லாவண்யா குரூப்ஸ் கிட்ட காளை கொண்டு வராங்க. நட்பு ரீதியாக காளையை வந்து பரிமாறிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். 2023 நம்ம லாவண்யா குரூப் கிட்ட வருது. லாவண்யா குரூப் கிட்ட வந்து முதல் வீதியாக லத்தேரி எடுத்துகிட்டு போகிறாங்க. லத்தேரியில் நிறைய முன்னணி காளைகள் வந்திருந்தது. அங்கே 16வது பரிசு வெற்றி பெறுது. அதை தொடர்ந்து நிறைய வீதிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. மாடு நல்லா ட்ரைனிங் கொடுத்து 10க்குள்ளே நிறைய வீதியில் வெற்றி பெறுது. நாகல் ஸ்ட்ரீட்டில் சிறப்பான ரன்னிங்கே முதல் பரிசு. அதை தொடர்ந்து மருதுவள்ளி பாளையமில் முதல் பரிசு. ஏரிக்குத்தியில் 2 வருஷம் தொடர்ந்து முதல் பரிசு வெற்றி பெற்றது. 2025, 2026 ஆண்டு ஏரிக்குத்தியில் தொடர்ந்து 2 வருஷம் முதல் பரிசு. அதோட பெஸ்ட் ஸ்ட்ரீட்னு கூட சொல்லலாம். கிருஷ்ணகிரியில் 3 லட்ச ரூபாய் தெருவில் 5வது பரிசு வெற்றி பெற்றது. அதை தொடர்ந்து நிறைய வீதிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா மேல்மாயில், கொட்டாலம், இந்த 2 வீதியில் அபாரமான ஓட்டம். லாவண்யா எக்ஸ்பிரஸ் அடுத்த லெவல் போகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது 2 மாடு சொல்லலாம். அதாவது கண்ணாடி, காடுவெட்டியார். இந்த 2 பேருக்குள்ளே தான் போட்டியே. கண்ணாடி முதல்ல விட்டு லீடிங் உட்காந்துச்சுன்னா அந்த லீடிங்கை வந்து காடுவெட்டியார் வந்து உடைப்பார். சப்போஸ் காடுவெட்டியாருக்கு ஒரு லீடிங்கில் ஃபஸ்ட்டில் உட்காருதுன்னா அது கண்ணாடி வந்து உடைக்கும். அந்த மாதிரி போட்டியே இவங்க 2 பேருக்குள்ளே தான் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஸ்ட்ரீட்டில் அந்த மாதிரி நடக்கும். எடுத்துக்காட்டு கொட்டாலம் வீதியை சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கொட்டாலம் வீதியில் கிட்டத்தட்ட 25 மாடு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிக்கிற மாடு மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுது. இந்த வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரியில் இருக்கிற முன்னணி காளைகளெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுது. போட்டி ரொம்ப தீவிரமாக இருந்தது. அந்த தீவிரமான போட்டியில் லாவண்யா எக்ஸ்பிரஸ் குரூப்பு சரியான மாஸ் காட்டுறாங்க. முதல் மற்றும் 2ஆம் பரிசு வெற்றி பெறுறாங்க. பெரும்பாலான ஸ்ட்ரீட்டில் லாஸ்ட்டில் தான் அந்த கண்ணாடியும் காடுவெட்டி குருவும் விடுவாங்க. காடுவெட்டியாருக்கு ஸ்பெஷல்னால் தார் ரோடு, கெட்டி தெரு இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ரைஸு சொல்லி வின் பண்ணுவாங்க. ஒரு டாப் 3க்குள்ளே உட்காரும். அது ஒரு நம்பிக்கையாக மாடு கொண்டு போவாங்க ஸ்ட்ரீட்டுக்கு. 2026 ஆண்டு இந்த ஆண்டிலும் நல்ல ஃபார்மில் தான் இருக்குது. இப்போ எலெக்ஷனுக்காக மாடு நிறுத்தி வச்சுருக்காங்க. செம்ம ஃபார்மில் இருக்குது. அடுத்த ஸ்ட்ரீட்டில் எதிர்பார்க்கலாம். காடுவெட்டியார் வெற்றி பயணம் தொடரும். வேலூர் மாவட்டம் பூங்குளம் லாவண்யா குரூப்ஸ். லாவண்யா குரூப்ஸ் அன்பு சாம்ராஜ்யம் சொல்லிட்டு ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ன்றத விட அண்ணன், தம்பி, மச்சான் எல்லாம் தான் நம்ம லாவண்யா குரூப்ஸ் பொறுத்த வரைக்கும். யாரும் வந்து காசுக்காகவோ இதுக்காகவோ மாடு வந்து பிடிக்கல. எல்லாருமே அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், அக்கா, பையன் அப்படிதான் ரிலேஷனே தான் மொத்த பேருமே.
இப்ப மொத்தமா 21 பைக் வச்சிருக்குது. 21 பைக்குமே ஆளாளு எல்லாருக்குமே ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல அண்ணனுக்கு, தம்பிக்கு, மச்சானுக்கு அப்படிதான் கொடுத்து வச்சிருக்காரு வழியா. இது வரைக்கும் யாருக்கும் சேலோ கீழோ எதுவுமே பண்ணதில்லை. எல்லாரும் நம்ம மாடு பிடிக்கிற பசங்களே தான் ஓட்டின்னு அப்படியே தான் இருக்கிறாங்க. யாரும் இது வரையும் ஒரே ஒருத்தர் கூட இந்த நம்ம பூங்குளத்தை சுத்தி இருக்கிற எல்லா ஊருக்காரும் மாட்டுக்கு வருவாங்க. எல்லாமே நம்ம ரசிகர் தான். ஒருத்தர் கூட நம்ம காசுக்காக ஸ்ட்ரீட்டுக்கு வரவங்க யாரும் கிடையாது. அந்த 1000 பேர்ல ஒருத்தர் கூட நம்ம காசு எதிர்பார்த்து வரவர் கிடையாது. லாவண்யா குரூப்ஸ் இது தானாக சேர்ந்த கூட்டம், அந்த மாதிரி தான் இதோட அன்பு சாம்ராஜ்யம். லாவண்யா குரூப்பில் இந்த காடு வெட்டி குரூப்பும் கண்ணாடிக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஒற்றுமை இருக்கும். தம்பி அண்ணன் தம்பி மாதிரி, நீயா நானான்ற மாதிரி ஒரு போட்டி இருக்கும். அதுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கும். தம்பி விட்டுறாதரா அந்த மாதிரி தான். கடைசியாக இப்போ அருங்கல் துர்கமில் கூட ஃபஸ்ட்டு செகண்டு 2 ப்ரைஸுமே இவங்க தான் வின் பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீட்டில் வந்து முதல் 2 பரிசுமே வந்து அண்ணன் தம்பியே எடுத்துக்குவாங்க. இதை தொடர்ந்து நிறைய வீதியில் வந்து ரெக்கார்ட் பிரேக்கெல்லாம் பண்ணி ஹோம் வீடியோ பண்ணும்போது அவங்கக்கிட்ட மொத்த டீட்டெயிலும் நம்ம கேட்டு ஒரு பெரிய வீடியோ பதிவாக செய்யலாம். நீங்கள் எந்த காளையோட வரலாறு எதிர்பார்க்குறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட ஹோம் வீடியோ ப்ளஸ் வரலாறு நம்ம அங்கேயே போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்றும் ஆதரவுடன் நான் கலை ஆனந்த்.